ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 8 சாப்டர்லேயும் வர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஒன்று கூட விடாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் பப்ளிக்கில் எல்லா கொஸ்டின்ஸும் நல்லபடியாக எழுத முடியும். வீடியோவை வளவலன்னு இழுக்காமல் குயிக்காக டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாமா? இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியான லெசன் இல்லையா? இதிலிருந்து மொத்தம் 2 5 மார்க் வருது. அப்போ 10 மார்க் நம்ம கையில் இருக்குது. அப்போ இதை விடாமல் படிச்சுக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 3, 1 9, 1 11, 1 15, 1 18, 1 23, 1 24. அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே எக்ஸசைஸில் 1 1 5 6 7, 1 2 4 5, 1 3 4 10, 1 4 2 9 10 11 12, 1 5 8 9. ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த எல்லா சம்ஸும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக சாப்டர் 2. சாப்டர் 2ல் பாருங்கள். எக்ஸாம்பிளில் 2 6, 2 28, 2 29, 2 30, 2 36, 2 37, 2 38, 2 39, 2 43, 2 44, 2 51, 2 52, 2 56. இந்த சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே எக்ஸாம்பிள். அடுத்தது எக்ஸசைஸ் பாருங்கள். எக்ஸசைஸில் நோட் பண்ணிக்கோங்க. 2 1 6வது கணக்கு மட்டும், அதுக்கப்புறம் 2 2, 2 3, 2 4 விட்டுருங்க. 2 5 7, 11, 12, 13, 2 6 6, 7, 11, 12, 2 7 9, 10, 12, 2 8 6, 8, 10, 2 9 3, 6 மட்டும். அடுத்தது 3வது சாப்டர். இதை பார்த்தாலே ரொம்ப பெரிய சாப்டர்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுவும் 2ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது 3 1லிருந்து 3 14 வரைக்கும் இருக்கிற கணக்குகளுக்கு தனியாகவும், அதுக்கப்புறம் 3 17லிருந்து 3 19 வரைக்கும் மேட்ரிக்ஸ் அணிகள் இருக்குல்ல, அதுக்கு தனியாகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 3, 3 5, 3 6, 3 7, 3 8, 3 10, 3 11, 3 16, அதில் 3வது மட்டும் 3 18, 3 21, 3 22, 3 30, 3 31, 3 32, 3 33, 3 34, 3 35, 3 42, 3 43, 3 45, 3 46. அதே மாதிரி எக்ஸசைஸில் பாருங்கள். 3 14 வரைக்கும் மட்டும் கொடுத்துருக்கேன். 3 1 1 2, 3 2 1வது மட்டும், 3 5 3 4 5, 3 6 5 6, 3 8 1 2 3, 3 11 1 2, 3 13 3 4 5, 3 14 2 3 4 5 6. ஓகேவா? இதில் மொத்தம் 2 5 மார்க் கேட்குறாங்க. கண்டிப்பாக அணிகள்லேருந்து ஒரு 5 மார்க் இருக்குது. ஓகேவா? அதனால் இப்போ அடுத்த அணிகளுக்கு சொல்கிற பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த 3rd சாப்டரில் சொன்னதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, அதாவது 3 14 பயிற்சி வரைக்கும் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த அணிகள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகேவா? இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இருக்குது. பாருங்கள். அணிகளில் எடுத்துக்காட்டு 3 66, 3 71, 3 72, 3 73. அதே மாதிரி பயிற்சி எக்ஸசைஸில் 3 18, 3 19 மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 3 18 2வது 3வது கணக்கு மட்டும், 3 19 5 11 12 13. அவ்வளோதான். இது மட்டும் பாருங்கள் போதும். 3rd சாப்டரில் உங்களால் கண்டிப்பாக 2 5 மார்க்கும் அட்டன் பண்ணிட முடியும். அடுத்தது சாப்டர் 4. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம். 5 மார்க் அப்படின்னாலே 3 தேற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த 3 தேற்றம் மட்டும் நல்லா திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தேல்ஸ் தேற்றம். இதை வந்து அடிப்படை விகித சம தேற்றம்னு சொல்லலாம். 2வது கோண இருசம வெட்டி தேற்றம். 3வது பிதாகரஸ் தேற்றம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த 3 தேற்றமும் 99% கேட்டுருவாங்க. ஓகேவா? இதிலிருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 மார்க் நம்ம முழுசாக வாங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா எழுதி பார்த்துக்கோங்க திரும்ப. அடுத்தது 5வது சாப்டர். 5வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக மெமரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியான சாப்டர் கூட. இதிலிருந்து 2 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. பாருங்கள். சாப்டர் 5 எக்ஸாம்பிளில் 5 4, 5 6, 5 15, 5 16, 5 21, 5 36.
அதே மாதிரி எக்ஸசைஸில் பாருங்கள் 5ல் 1ல் 5 6 7 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 5ல் 2ல் 10 11 12 13 5ல் 3ல் 9வது கணக்கு மட்டும் 5ல் 4 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேவா கணக்குகள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பயிற்சி. ஸோ 7 8 9 10 11 12 அவ்வளோதான். அடுத்தது 6வது சாப்டர். 6வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் டஃப்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கணக்கு கூட விடாமல் ஒரு கணக்குக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி போடணும் அந்த மாதிரி ஹிண்ட்டு கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ சொல்லுவீங்க 6th சாப்டர் ஈஸியான சாப்டர் அப்படின்னு. இப்போ பார்க்கலாமா? எக்ஸாம்பிளில் 6ல் 21 6ல் 22 6ல் 27 6ல் 28 6ல் 29 6ல் 30 6ல் 31 6ல் 32 6ல் 33. அடுத்தது எக்ஸசைஸில் 6ல் 2ல் அதாவது 6ல் 1ல் 2 மார்க்ஸ் தான் இருக்கும். 6ல் 2ல் 2 3 5 6 6ல் 3ல் 2 3 4 5 6 6ல் 4ல் 1 2 3 4 5. அடுத்தது 7வது சாப்டர். 7வது சாப்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர். ஆனால் அதிலிருந்து 2 5 மார்க் 2 2 மார்க் 2 1 மார்க் எல்லாமே வருது. ஸோ இது கோல்டன் சாப்டர் இல்லையா? இப்போ இந்த சாப்டரில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிளில் 7ல் 1 7ல் 14 7ல் 16 7ல் 23 7ல் 24 7ல் 25 7ல் 26 7ல் 27 7ல் 29 7ல் 30 7ல் 31. அடுத்தது எக்ஸசைஸில் பாருங்கள். இந்த 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் ஓகேவா? இவ்வளோ தான் 7th சாப்டர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்கள். 7ல் 1ல் 1 2 3 5 6 8 9 10 7ல் 2ல் 1 2 3 4 9 10 7ல் 3ல் 1 2 4 5 7ல் 4ல் 1 2 3 4 6 7. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 8th சாப்டர். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக இருக்கும். அதாவது புள்ளியியல் தனியாகவும் நிகழ்தகவு தனியாகவும் இருக்கும். புள்ளியியலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாஸ் டேபிள் போடுறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கால்குலேஷன் எல்லாமே போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நான் எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா? நான் இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் புள்ளியியல் ஓகேவா? இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போது 8ல் 19 8ல் 24 8ல் 27 8ல் 29 8ல் 30. எக்ஸசைஸில் பாருங்கள். புள்ளியியலில் ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 8ல் 2ல் 5வது மட்டும். அதுக்கப்புறம் 8ல் 3ல் 5 6 7 8 9 11 12 8ல் 4ல் 6 7 8 9 10 11 12 3. அதாவது இந்த 8ல் 3 8ல் 4ல் மேக்ஸிமம் எல்லா கணக்குமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அதாவது புள்ளியியலில் 1 நிகழ்தகவில் 1 கேட்குறாங்க. நிகழ்தகவு ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஃபார்முலாஸும் நிறைய கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன்ஸும் நிறையா இருக்காது. அதனால் இதில் 5 மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த 2 பயிற்சியில் மட்டும் ஓகேவா? இது வரைக்கும் நான் கொடுத்த எல்லா 5 மார்க்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போங்க ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.